For class 10, ஒரு கோபுரத்தின் உச்சியின் மீது 5 மீட்டர் உயரமுள்ள ஜூலை 2024 வந்த கொஸ்டின் நம்பர் 38 புக்கில் வந்து பேஜ் நம்பர் 270 இருக்கக்கூடிய கொஸ்டின். 5 மீட்டர் உயரமுள்ள கம்பம். ஸோ கம்பத்தினுடைய உயரம், இது வந்து கோபுரம். இந்த கோபுரத்தினுடைய உச்சியில் ஒரு கம்பம் பொருத்தப்பட்டுள்ளது. அந்த கம்பத்தினுடைய உயரம் வந்து 5 மீட்டர். கோபுரத்தின் உயரம் தெரியாது, எக்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ கோபுரத்தினுடைய உயரம் எக்ஸ் மீட்டர் என்க. உற்றுப்புள்ளி ஏ, தரையிலிருந்து உற்றுப்புள்ளி ஏ, இந்த ஏபியினுடைய மதிப்பை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஏற்ற கோணம் 60 டிகிரி. கம்பத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி. இது கம்பம். இந்த உச்சியிலிருந்து இங்கே கீழே இருக்கிற ஒரு பர்சன் வந்து மேலே உற்று பார்க்குறாங்க. அப்போ அதனுடைய ஏற்ற கோணம் 60 டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து 60 டிகிரி. தென் உச்சியிலிருந்து தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியில் ஏற்படும் இறக்க கோணம் கோபுரத்தின் உச்சியிலிருந்து. இப்போ இந்த கோபுரத்துக்கு வந்துடுறோம். இதுதான் கோபுரத்தினுடைய உச்சி. இதிலிருந்து தரையினுடைய அந்த ஏங்கிற புள்ளியை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இறக்க கோணம். ஸோ இறக்க கோணம் அப்படின்னா இந்த மாதிரி டாட்டட் லைன் போட்டுட்டு இது வந்து 45 டிகிரி. ஸோ எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் மதிப்பு கிடைக்கும். ஸோ a pole 5 meter high is fixed on the top of the tower. The angle of elevation of the top of the pole observed from a point A on the ground is 60 degree. Angle of elevation 60 degree. Angle of depression from the top of the tower to the point A is 45 degree. Find the height of the tower. So this is ground level. இது வந்து ஒரு பர்சன் நிற்கக்கூடிய இடம். இதை ஏன்னு வச்சுக்க, இது பி. ஸோ இது வந்து கோபுரம். இந்த கோபுரத்தினுடைய உயரத்தை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது கோபுரம். ஸோ இது வந்து கம்பம். இந்த கம்பத்தினுடைய உயரம் வந்து 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இது வந்து டாப்பு. ஸோ இங்கேருந்து ஏங்கிற புள்ளியை உற்று நோக்கப்படும் பொழுது ஏங்கிற புள்ளியிலேருந்து இந்த உச்சியை பார்க்குறோம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணம் வந்து 60 டிகிரி. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் ஏங்கிறத இறக்க கோணத்தில் பார்க்குறோங்க. ஸோ இறக்க கோணத்தில் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன் போடணும். இந்த பாயிண்ட்டையும் இந்த ஏவையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த நிற்கக்கூடிய இடத்தையும் இந்த பார்க்கக்கூடிய இடத்தையும் ஜாயின் பண்ணோம். அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இப்போ இது கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ we are taking right angle triangle and finding the value of x. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம tan 45 எடுக்கணும். அடுத்தது tan 60 எடுக்கணும். tan 45னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்ன, எக்ஸு. தென் இது வந்து நம்ம சம் ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ 45னா 1 tan 45. அப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்சிடர் tan 60. tan 60 இந்த ஃபுல்லும் வந்துடும். இந்த எக்ஸு ப்ளஸ் ஒய் வரைக்கும், 5 வரைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 பை இந்த அடிப்பக்கம் என்ன வரும், ஒய். ஸோ tan 60 ஈக்குவல் டு திஸ். tan 60னுடைய வேல்யூ வந்து √3. ஸோ √3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 பை எக்ஸு. பிகாஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறனால ஒய்க்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். ஸோ இதை வந்து இங்கே மேலே கொண்டு வந்துடு. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் √3 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ √3 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5ல் ப்ளஸ் எக்ஸு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ டேக் எக்ஸ் காமன். ஸோ √3 minus 1 equal to 5 or x is equal to 5 by √3 minus 1. கீழே வந்து காஞ்சிகேட் எடுப்போம். ஸோ √3 plus 1 then √3 plus 1.
ஸோ 5 bracket root 3 ஓட வேல்யூ 1.732 plus 1 by root 3 square minus 1 square equal to 5 bracket 2 point இது ஆட் பண்ணால் 2.732 by root 3 square என்ன 3 so 3 minus 1 2 so equal to 5 into 2.732 by 3 minus 1 2 இப்போ இதை கேன்சல் பண்ணிக்க 2 1 டைம் இங்கே 3 பேலன்ஸ் 1 6 டைம் பேலன்ஸ் 1 6 டைம் ஸோ மல்டிப்ளை பண்ணு 1.366 into 5 6 5s are 30 balance 3 33 balance 3 18 balance 1 6.83 so 6.83 meter so what is x height of the tower கோபுரத்தின் உயரம் equal to 6.83 meter thank you now next question March 2024 இது வந்து ஆல்ரெடி கம்பல்சரி கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 42ல் வந்திருக்கு அடுத்தது ஏப்ரல் 2023 கொஸ்டின் நம்பர் 38 ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் தரையிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணம் அப்போ இந்த பர்சன் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க இறக்க கோணம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த டாட்டட் லைன் வந்து போட்டுடணும் ஒன்று வந்து 30 டிகிரி அனதர் ஒன் வந்து 60 டிகிரி இந்த இரு கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு காண்க அப்படின்னு இருக்கு ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதை ஒய்ன்னு வச்சுட்டு யூ ஆர் ஃபைண்டிங் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதோட வேல்யூ 4h by root 3 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ யூ ஆர் given from the top of the lighthouse the angle of depression of two ships in the opposite sides are observed to be 30 degree and 60 degree if the height of the lighthouse is h meter show that the distance between this is 4h by root 3 இது வந்து ஹரிசாண்டல் லெவல் இங்கே ஷிப் ஏ இருக்குது இங்கே ஷிப் பி இருக்குது ஸோ திஸ் இஸ் லைட் ஹவுஸ் இங்கேருந்து ஒரு பர்சன் வந்து இந்த ரெண்டு ஷிப்பையும் பார்க்குறாங்க அந்த லைட் ஹவுஸினுடைய ஹைட் வந்து ஹெச் மீட்டர் ஸோ இங்கே 60 டிகிரி இறக்க கோணம் தென் 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இது 60 தென் 45 ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இந்த டாட்டட் லைன் கண்டிப்பாக வரையணும் அப்போ இந்த இடத்துல இந்த 60 எடுத்து இங்கே எழுதிக்கணும் இது 45 டிகிரி ஸோ இதை இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்க இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு வச்சுக்க ஸோ இது ஏபி சின்னு வச்சுட்டு இது டி ஸோ வி ஆர் கன்சிடரிங் 2 triangles and finding the value of x plus y போன ஃபிகரில் இங்கே நான் 45 டிகிரின்னு மார்க் பண்ணிட்டேன் ஸோ இது மறுபடியும் ட்ரா பண்ணியிருக்கிறேன் இது 30 டிகிரி ஸோ கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏசிடி ஏசியில் tan 30 எவ்வளவு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆப்போசிட் என்ன சிடி பை ஏசி சிடிஹெச் பை எக்ஸ் tan 30 1 by root 3 so cross multiply 1 into x equal to h root 3 h into root 3 h root 3 then in the side so tan 60 equal to opposite side cd by bc cd h by bc y tan 60 root 3 இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்துரு h by root 3 ஸோ இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்க ஸோ 1 plus 2 gives distance between the two ships இரு கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு x plus y equal to x ஓட வேல்யூ h root 3 this is h root 3 plus y ஓட வேல்யூ h by root 3 சரியா இதை cross multiply பண்ணு root 3 into root 3 3h plus h by
root 3 equal to 4h by root 3. Therefore, distance x plus y equal to 4h by root 3 meter.